ஹலோ ஹாய் வணக்கம். வெல்கம் டு செல்வராணிஸ் கிச்சன். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம கிச்சனில் மலேசியாவில் ஈவினிங் டீ டைமுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு குவே தான் செய்ய போகிறோம். இதுக்கு பேர் குவே கத்தாயாப். இதுக்கு இன்னும் 2 பேரும் இருக்குது. குவே குலுன்னு சொல்லுவாங்க, குவே டாடாருன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து கோகனட் பேன் கேக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் சுருளப்பன்னு சொல்லுவோம். இங்கே நம்ம மலேசியாவில் எல்லா வேறு பலகாரத்தையும் குவே தான் சொல்லுவோம். பெரும்பாலும் ஈவினிங் டீ டைமுக்கு இந்தமாரி குவே செஞ்சு சாப்பிட்றது வழக்கம். இப்போ வாங்க இதுக்கு தேவை பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அது கூடய குலம் லாக்கு ஒரு பண்டான் லீஃப் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த குலம் லாக்காவை கொஞ்சம் துருவி வைக்கும், அப்போ தான் மெல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குலம் லாக்காவை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணிக்குவோம், ரொம்ப ஊற்ற வேணாம். ஸோ இந்த சீனி நலையிற வரைக்கும் தான். இது பாகுலாம் எடுக்க வேணாம், ஜஸ்ட் அந்த கட்டிலாம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி இருந்தால் போதும். ஓகே, இதை இப்போ வடித்தட்டிக்குவோம். இப்போ நம்ம தேங்காய் பூவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இதில் உள்ள ஈரப்பசை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அனல் குறைவாகவே வச்சு வதக்குங்க. இந்தமாரி உதிரியாக இருக்கணும். இப்போ வந்து பண்டான் லீஃபை சேர்த்துக்கலாம், போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த குலம் மிளகாவே சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இதுக்குரிய 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த குலம் மிளகு தேங்காய் பூவில் நல்லா கலந்து இருக்கணும். ஸோ இந்தமாரி ட்ரையாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்தமாரி செஞ்சிங்கன்னா தேங்காய் பூ வந்து கெட்டு போகாது, ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். 500 கிராம் கோதுமை மாவு எடுத்து நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஒரு 5 பண்டான் லீஃபை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இந்த குவே கத்தாயாவுக்கு நல்ல ஒரு க்ரீன் கலரும் பண்டான் ஃப்ளேவரும் கொடுக்கறது இந்த பண்டான் லீஃப் தான். அப்படி உங்களுக்கு பண்டான் லீஃப் கிடைக்கலன்னா பேக்கரி ஷாப்பில் பண்டான் இமிக்கோல் விற்கும். இதில் பண்டான் கலர் இருக்கும், பண்டான் ஃப்ளேவர் இருக்கும். அந்தமாதிரி நீங்கள் வாங்கி பறிச்சிக்கலாம். இப்போ இது ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்குவோம். இப்போ இது கூடயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு 1/2 கப் அளவு இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்குவோம். இதை நல்ல நேவாக அரைச்சிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். அந்த பண்டானோட ஃப்ளேவரும் நல்ல வெளியாகும். இப்போ நம்ம அரைச்ச பண்டான் லீஃபை வடித்தட்டிக்குவோம். இதாங்க நம்மளோட நேச்சுரல் பண்டான் ஜூஸ், நேச்சுரல் க்ரீன் கலர், நேச்சுரல் பண்டான் ஃப்ளேவர். இப்போ நம்ம சுருளப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்குவோம். இங்கே நான் ஒரு 500 கிராம் மாவு எடுத்து சலிச்சு வச்சுருக்கேன். அது கூடயே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டான் ஜூஸையும் சேர்த்துக்குவோம். இதை நல்லா கிண்டி விடுங்க. அது கூடயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரேடியே சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கி விட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டி விடாமல் கிண்டி விடுங்க. சில பேர் இது வந்து முட்டை சேர்த்துக்குவாங்க, ஆனால் நம்ம இன்றைக்கி முட்டைலாம் சேர்த்துக்கல. முட்டை சேர்க்காம கூட நம்மளோட சுருளப்போ நல்லா வரும். ஸோ இந்தமாரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும், தோசை மாவு அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம சுள்ளப்பத்தை சுட ஆரம்பிச்சிடலாம்.
தோசை ஊற்றுற மாதிரி சின்ன சின்ன ஆப்பமாக சுட்டுக்குவோம். அனல் ரொம்ப குறைவாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க. ரெடியான ஆப்பத்தை இதில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு ஆப்பம் நம்ம சுட்டுருவோம். அனல் ரொம்ப குறைவாக இருக்கணும். இப்போ நம்ம சுருளப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பூவை இந்த மாதிரி வச்சுட்டு இதை கொஞ்சம் உள்ளார மடிச்சிடுங்க. இதை கொஞ்சம் டைட்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பூவை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளால மடிச்சுட்டு சைடில் இன்னும் கொஞ்சம் எடுத்து மடிங்க. அதேமாரி அந்த பக்கட்டும் எடுத்து மடிங்க. கொஞ்சம் டைட்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட சுருளப்பம் ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த சுருளப்பத்தை நம்ம கொஞ்சம் சுடையே ஃபோல்ட் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா ஒட்டிக்கும். ஆறிச்சுன்னா கொஞ்சம் ஒட்டாது. அதனால் நம்ம ஆப்பம் ரெடியாக நம்ம இந்தமாரி சுருட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சுருளப்பம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் செய்த இந்த சுருளப்பம் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் செல்வராணிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சேர்க்குற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.